அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இப்போ நீங்கள் ஒரு இளைஞர், நீங்கள் அன்புமணி பக்கம் போகாமல் ராமதாஸ் பக்கம் இருக்கீங்களே, என்ன காரணம்? அண்ணா அவர்கள் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். ஐயாவோட பார்வையில் ஐயா காமிச்ச வழியில் தான் நான் அண்ணனையே பார்க்குறேன். அப்போது ஐயா ஒரு காலத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த அரசியலே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் தைலாபுரம் பக்கம் தான், பனையூர் பக்கம் போக மாட்டீங்க. ரொம்ப அவர் மேலே உயிரே வச்சுருக்கேன். கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நிறைய பேருக்கு ராமதாஸ் அவர்கள் பொறுப்பு கொடுக்குறாரு, அவங்களெல்லாம் நீக்கிறாரு. ஆனால் உங்களை நீக்காமல் அன்புமணி வச்சிருக்காரு, என்ன காரணம்? அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் ஸ்லீப்பர் செல்லாக எதுவும் இருக்கீங்களோ? ஐயா எப்படி சொல்கிறாருன்னா, என் மகன் பையன் பிரச்சனை கிடையாது, நான் ஒரு நிறுவனர், ஒரு தலைவர், இது நிர்வாகிகள் பிரச்சனை அப்படின்னு போக்க பார்த்தா கிட்டத்தட்ட இது பாமகவா உருவாயிருமா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் வருது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்கள். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 வருட பயணம் பாமகவில். ஆமாம், கரெக்டாக 10 வருடம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்து ஒரு பொலிட்டீஷியனாக, அதுவும் நாடாளுமன்ற தேர்தலெலாம் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15% வாக்குகள்லாம் பெற்று கடைசியாக உங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி நிறுவனத் தலைவர், அதுவும் பாமகவினுடைய நிறுவனத் தலைவராக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அன்றைக்கே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க, இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் முழுசாக என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படி இருக்குது சூழல்? உண்மையிலேயே இப்போ அதாவது ஒரு கிராமத்தில் இருந்து வரோம். ஒரு சின்ன சமுதாயம், பட்டியல் சமூகத்திலே ஒரு சின்ன சமுதாயம். அந்த சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் போய் மறுபடியும் தோட்டத்துக்கு எப்போவுமே ஐயாவை போய் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்க்க போகும்போது என்னை பார்த்த உடனே பேர் என்னன்னு கேட்டார். முரளி சங்கர். முரளின்னு சொன்னேன். என்ன படிச்சிருக்க அப்படின்னாரு. அதுலேயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகினா, அவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கூட்டு வந்த கதை கரெக்டாக சொல்லணும், அப்போ ஏன்னா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது, அப்படி பார்த்த உடனே என்ன படிச்சிருக்கேன்னு கேட்ட ஒருத்தர் இவ்வளோ தூரம் கொண்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொறுப்பு. நீங்கள் சொல்கிற ஆண்டு எந்த ஆண்டு? 2016 பிப்ரவரி மாதம் முதல்ல அவரை சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அப்போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த இதுக்காக வேட்பாளர்கள் தேர்வில் இருந்தாங்க. 234 சட்டமன்ற தொகுதியும் தனித்து நிற்கிறவங்க போது அப்போ தான் முதல் வரேன். நான் தைலாபுரம் போய் ஐயாவை பார்க்குறேன். போனது தைலாபுரத்தில் ஐயாவை பார்த்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை அப்போ எப்படி பார்த்தாரோ அதே நிலைமையில் கொண்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி ஐயா அவர்களால் மாணவர் சங்கத்தில் மாநில செயலாளராக, அப்புறம் இப்போ 2 முறை சட்டமன்ற தேர்தல், இப்போது நாடாளுமன்ற தேர்தல், இப்போ பொதுச் செயலாளராக கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய பொறுப்புணர்வு இருக்குது. மற்றபடி கொண்டாடணுங்கிற எண்ணம் இப்போதைக்கு இல்லை, இருக்கிற இக்கட்டான சூழ்நிலை. நீங்களே சொன்னீங்க, பட்டியலின சமூகத்திலிருந்து வந்த ஒரு நபராக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலும் பட்டியலின சமூகம்னா எல்லாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் போய் சேரணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் பாமகவில் போய் சேர்ந்ததுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி பாமகனா ஒரு ஜாதி கட்சி, பட்டியலின சமூகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி அப்படின்லாம் கண்டிப்பாக நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போதோ உங்கள் சமுதாயம் சார்ந்தோ நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நீங்கள் பாமக போனதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு இருந்தது? ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி பேச மாட்டாங்க. எல்லாரும் இணக்கமாக போய் டோர்னமெண்ட் விளையாடுறதெல்லாம் அந்த ஊரில் அங்கேருந்து இங்கே விளையாடுறது. அப்போ எல்லாருமே கூட்டணியில் நின்றுருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது கேட்கும்போது கூட எல்லாம் கூட்டணியில் பயணித்தவங்க தான்ப்பா, பாமக என்ன விழுது அப்படி பேசிகிட்டு இருந்த காலம் போய் நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு டெல்லியிலேருந்து வரும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போது ஒரு நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் பெரிய பிரிவினை. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே அங்கே தான் போவாங்க இங்கே தான் போவான்னு சொல்கிறாங்களே தவிர, நான் இதில் என்னுடைய தந்தை என்னுடைய அரசியல் ஆசானாக பார்க்குறேன். அவர் ஆன்மீகத்தில் இருக்கார். அவர் ஏதோ எதார்ச்சியாக அவர் அதிமுகவை பேஸ் பண்ணி வந்தவர். அவர் ஏதோ ஒரு கட்சி இந்த மாதிரி இருக்காங்கப்பா, இந்த மாதிரி கொடுக்குறாங்க, நம்மளோட பெரும்பான்மையான சமூகம் அவங்க தருமபுரி மாவட்டம்னா நமக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருந்திருக்காங்க, அதில் போனால் நீ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார். அப்போ தான் போய் இந்த மாதிரி ஐயாவை சந்திச்சிடலாம். இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த 10 வருஷ பயணத்தில் பார்த்தா இது ஒரு பெரிய பிம்பம். அதாவது ஜாதி கட்சிங்கிறதுலாம் அப்படி ஒரு இமேஜே அங்கே உள்ளே இல்லைங்க. பிரியமா, பாசமா, இணக்கமா, எப்படி ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும் அப்படி தான் பார்க்குறேன். ஐயா அவர்களோட ஆரம்பத்திலேருந்தே இந்த பட்டியல் சமூகம் பயணிக்குது. அது இல்லாமல் இன்னும் நிறைய சமூகம் இருக்காங்க. இப்போ தான் தென் மாவட்டங்களில் என்னுடைய முதல் பொதுக்குழு கூட்டங்களை முடிச்சுட்டு வந்திருக்கேன். நிறைய சமுதாயங்கள், தேவேந்திர குல எல்லாரெல்லாம் பெரும்பான்மையாக இருக்காங்க பாமகவில். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இது இந்த ஜாதி கட்சிங்கிற அந்த பிம்பம்
வந்து சும்மா உருவாக்கப்பட்டது. அவங்களோட கூட்டணி போகும்போது இவங்க கோவத்தில் சொல்கிறது, இவங்களோட கூட்டணி போகும்போது அவங்க கோவத்தில் சொல்கிறதுனா தவிர நிறைய சகோதர சமுதாயங்கம்னு ஐயா அடிக்கடி குறிப்பிடுற வன்னியர் சமூகம் அல்லாது சகோதர சமுதாயத்தில் நிறைய பேர் அதில் பயணிக்கிறாங்க. இன்னைக்கு 2 பேரும் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிருக்காங்க. நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பயணிக்கிறனால கேட்குறேன், நீங்கள் அன்புமணிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்ன, ராமதாஸ்டேருந்து கற்றுக்கிட்டது என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுமா, இல்லை நம்மளை வந்து வழக்கம் போல் இந்த ஸ்ட்ரெஸ்டான கொஷின்ஸாக இருக்குமாங்கிற பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. நான் முதல்ல அண்ணா அவர்களை பற்றி சொல்லிடுறேன். அப்படி தான் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். அவர் 2016 பார்த்துலேருந்து அண்ணா, டாக்டர் அண்ணா தான் அவரை சொல்கிறது. வந்து நம்ம ஏதோ பேசிட்டு நம்ம அவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருடைய கிராஸ்பிங் பவர் எந்த அளவுக்குன்னா, அப்போ பேசும்போது விட்டுருவார். தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு வருவார். நாங்கள் அவரை பார்க்க போவோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் கூட இருப்போம். சாயந்தரம் கிளம்பும்போது பக்கத்தில் நின்றுப்பார். நம்மளை பார்க்காத மாதிரியே இருக்கும். தோள் மேலே கை வச்சுருப்பார். பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குதுன்னு. நான் ஒரு திட்டத்தோட பேரை சொல்கிறேன். மொரப்பூர் பகுதியில் பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேருந்து பகுதி ஒரு நீர்ப்பாசன திட்டம். அதை எதுவுமே சொல்லிட்டு விட்டுருவார். அடுத்த நாள் அவர் சென்னை திரும்பி போனதுக்கப்புறம் இரவு 11:30 மணிக்கு ஃபோன் வரும். முரளி, நீ என்கிட்ட ஒரு திட்டத்தை பற்றி சொன்னி, அது என்ன திட்டம்னு கேட்பார். ஆனால் நான் ஒரு செகண்டு ரீகெயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகும். செனேகால் திட்டம் அப்படின்னு சொன்னோடனே, அந்த திட்டம் அதை பற்றி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு, நம்ம அதை என்னன்னு கண்டிப்பாக பார்ப்போம் பாரு. ஸோ தட் இஸ் தி லெவல் ஆஃப் அவருடைய குவாலிட்டி. அந்த அளவுக்கு இஸ் அ வெரி பிக் குவாலிட்டி அவர். ஐயா எப்படின்னா, 2016 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அவரை போய் பார்க்கும்போது ஐயா சொன்ன வார்த்தை என்னென்னா, 3 மாத குழந்தை, என்னுடைய பெண் குழந்தை, அவங்களுக்கு பேர் வச்சுட்டு நான் வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவீங்கன்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கலை, ஆனால் அதுக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒன்று சொல்லி அனுப்புகிறார். அதையே 2021 தேர்தல் வரும்போது முதல் தொலைபேசியில் முதல் ஃபோன் கால், அப்பா இருக்காரா, இருக்கார், அப்பாட்ட கொடுத்த உடனே 2017 நான் அவரை போய் பார்க்கும்போது அந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் போய் அவரை பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. ரிப்பீட் பண்ணி, நான் இந்த மாதிரி முரளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து சட்டமன்றம் அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கலை, இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை செய்யலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஸோ இஸ் வெரி டைனமிக். அதனால் 2 பேர்கிட்டருந்துமே கற்றுக்கிறது என்னென்னா, யூ ஷுட் பி குட் லிஸ்னர். அவங்க 2 பேருமே, ஐயா வந்து மிகப்பெரிய ஆளுமை, ஐயா அவர்கள் போல் அண்ணா அவர்களும் மிகப்பெரிய ஆளுமை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 2 பேருமே டைனமிக் லீடர்ஸ். நம்ம கற்றுக்கிறது என்னென்னா அணுகுமுறை தான். அவங்க எப்படி வந்து பாமர மக்களை அணுகுறாங்களோ. இல்லை, அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போது பாமர மக்களை அணுகக்கூடிய இடத்துல அன்புமணி இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வந்து அந்த ப்ரெஸ் மீட்லாம் பேசும்போது, நான் 96,000 கிராமங்கள் நான் போயிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ அன்புமணி வந்து அந்த கனெக்டிவிட்டி எதுவும் வந்து ரீசன்ட் இயராக அல்லது கொஞ்ச நாளாக வந்து அவர் அந்த கனெக்டிவிட்டி எதுவும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இத்தனை நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதனால் இல்லை, ஆரம்பத்தில் எனக்கு அப்படி தெரியல. ஐயா அவர்கள் மாதிரி தான் அண்ணா அவர்களும் எல்லாம் போகிறாரு வராரு அப்படி தான் தெரிஞ்சது. இப்போது இந்த தென் மாவட்டங்கள் போகும்போது அவங்க சொல்கிறது நிறைய சுற்றுப்பயணம்லாம் வந்திருக்காரு, எல்லாமே இருக்க தவிர அந்த கட்சியோட கட்டமைப்புகளில் நிறைய இடத்துல ஐயாவோட தாக்கம் இருந்த அளவுக்கு அண்ணா போகலங்கிற அந்த வருத்தம் மக்கள் தெரிவிக்கிறாங்க. அவங்க இப்போ இந்த பொதுக்குழு கூட்டங்களுக்கு போன இடத்துல அவங்க சொல்கிறது தான். அது ஏன்னா அண்ணா வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸு, அந்தந்த இடத்துல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்க அதை கவர்ன் பண்ணணும், அங்கங்கே சின்ன சின்ன லீடர்ஸ் உருவானுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கார் அண்ணா வந்து. இப்போது ஐயா அவர்களுடைய காலகட்டம் எப்படின்னா, சோஷியல் மீடியா கிடையாது. ஸோ இப்போ ஒரு 15,000 பஞ்சாயத்து இருக்குன்னா 15,000 பஞ்சாயத்துக்கு ஒரு 6 times 6 or 7 வில்லேஜஸ், அதில் ஒரு 22 குக்கிராமங்கள் இருக்கிறதுலாம் நிறைய ஊர்கள் பார்த்தா 96,000 கிராமங்கள் வருது, நடந்திருக்காரு. எல்லாம் தென் மாவட்டங்கள்லையும் சொல்கிறாங்க. வட தமிழ்நாட்டில் இப்போ நான் வசிக்கிற வட தமிழ்நாட்டில் சொல்கிறது இட் இஸ் காமன். தென் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க அவருடைய கால்படாத கிராமமே இல்லைங்கிறாங்க. அன்னைக்கோட சூழ்நிலை, ஐயா அவர்கள் நடைப்பயணம் போய் மிதிவண்டியில் போய் கைத்துக்கட்டில் உட்காந்து கம்மங்கூழ் குடிச்சு மக்களாக பழகி, நீங்கள் வாங்க, நம்பி வாங்க, நம்ம எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வாங்கலாம், பட்டியல் சமூகத்துக்கு வாங்கலாம், தேவேந்திர குல சமூகம் நான் இருக்கேன்னு சொல்லி பேச வேண்டிய சொன்னது. இப்போது அண்ணா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார்னா அது குக்கிராமங்களுக்கும் தெரியுது. அன்னையோட அவசியம் அதுவாக இருந்தது. இன்றைக்கி இஸ் டூயிங் அ ஸ்மார்ட் அந்த மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அன்புமணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற அடிப்படையை வச்சு 2016 செயல்பட்டார். அதுக்கப்புறம் இப்போ எந்த நிலையில் இருக்குது பாமக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அது குறைந்திருக்கிறது அல்லது வந்து முன்னாடி இருந்த தாக்கம் வந்து இல்லை, 2016 இருந்த ஒரு தாக்கம் வந்து வரக்கூடிய இந்த 2026 இருக்குமா அப்படிங்கிற கேள்வியில் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, பொதுக்குழு கூட்டமும் வந்து இப்போது உங்கள் கட்சி சார்பாக நடத்தப்பட்டு இருக்கு. என்ன இம்பேக்ட் இருக்குது? முன்னே இருந்த அந்த வரவேற்பு இன்னும் இருக்கா?
இல்லை, வரவேற்பெல்லாம் இருக்குங்க. மக்கள் மத்தியில் அந்த வரவேற்பு அப்படியே இருக்குது. அது வழக்கமாக சொல்கிற அந்த குற்றச்சாட்டை தான் சொல்லுவாங்க. அவங்களோட கூட்டணி போயிட்டாங்க, இவங்களோட கூட்டணி போயிட்டாங்க, தனித்து வந்திருக்கலாம், தனித்து வந்திருந்தா அப்படியே இருந்திருக்கும், இப்படியே இருந்திருக்கும்லாம் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் ஐயாவோட இலக்கு என்னவாக இருந்தாலும் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடுக்காக நான் வெத்து பேப்பரில் கூட கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்ன சூழ்நிலாம் இருந்துச்சு. அதனால் ஹெட் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட்டில் அங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஐயா அவர்களும் அண்ணா அவர்களும் அந்த யோசிக்கிறது, கணிக்கிறது, கட்சியோட வெல்ஃபேரை பார்க்குறது, ப்ளஸ் நம்மளுடைய இலக்குகள் வந்து அடையிறதுக்காக ஆளுங்கட்சியிடம் இல்லை அந்த எதிர்பார்ப்போடு வர மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கிற அந்த திராவிட கட்சிகளோட அந்த கோரிக்கைகளை வச்சு இப்போ கூட்டணி போகிறதுனால அந்த சலசலப்பு வந்து வெளி தோட்டத்தில் தெரியாத தவிர கிராமங்கள் தோறும் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சரியான வரவேற்பு இருக்குது. எப்போவுமே இன்னுமே ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க. அருள் அவர்கள் ராமதாஸோட ட்ராவல் பண்ணுறாருன்னா அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இளைஞர், நீங்கள் அன்புமணி பக்கம் போகாமல் ராமதாஸ் பக்கம் இருக்கீங்களே, என்ன காரணம்? இது அவங்க பக்கம் இவங்க பக்கம் இல்லை, எல்லாருமே ஒரே பக்கம் தான் நிற்கிறோம். அண்ணா வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே என்னுடைய முதல் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது தான், அண்ணா அவர்கள் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். ஆனால் ஐயா அவர்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். ரெண்டையுமே யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இது ஒரு சின்ன சலசலப்பு தான், இது சரியாயிரும் நம்புகிறோம். நான் வந்து அக்மாருக்கு ஐயா வெறியன். நான் டாக்டர் ஐயா அவர்களுடைய சாதனைகளை கேட்டு கேட்டு என் கூட அங்கே தருமபுரி மாவட்டங்கள்லேருந்து வரவங்க பொதுவாகவே ரொம்ப ஸ்பிரிட்டடாக இருப்பாங்க ஐயா மேலே. அதை கேட்டு 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 நான் வந்து என்ன சொல்கிறது, டாக்டர் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன். முதல்ல அவர் வந்து இந்த இடஒதுக்கீடுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ தூரம் மக்களுக்காக நடந்து போயிருக்காரு, பார்த்துருக்காரு. அப்புறம் அந்த தமிழ் குடிதாங்கிங்கிற அந்த விருதை வந்து திருமாவளவன் அவர்கள் எப்படி கொடுத்தாரு, அந்த தலித் பணத்தை தோளில் சுமந்தது, இது எல்லாம் கேட்க 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 ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஐயா கூட கொஞ்சம் அப்போ நம்ம அந்த ஃபாதர்ஹுட்டுங்கிற சென்டிமெண்ட் இருக்குது. அண்ணா அவர்கள் வந்து நான் ஒரு லீடராக பார்க்குறேன். அதனால் எப்போவுமே அந்த மரியாதை, எதிர்காலமே அன்புமணி தான் அப்படின்னு வந்து ராமதாஸை இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து நீதான்ப்பா, எனக்கு அப்புறம் நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் 3 பேர் 4 பேர் அவங்களோட தான் இருக்காங்க. பாலு, இன்னும் நிறைய பேர் வந்து அன்புமணியோட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ராமதாஸ் ஐயாவோட ட்ராவல் பண்ணுறீங்களா? அது நீங்களே அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு யங்ஸ்டராக இருக்கிறது, தன்னுடைய பதவிக்காக அடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக அன்புமணியை நோக்கி தான் நகர்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து ராமதாஸ் ஐயாவோட இருக்கீங்களே, அப்படி என்ன கனெக்டிவிட்டி? டாக்டர் ஐயா அவர்கள் எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ கூட, நீங்கள் வந்து எதிர்காலத்தையே நீங்கள் கெடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு வயசு இருக்குது, 35 வயசு ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதாவது மறுபடியும் சொல்கிறேனே, ஒரு குறி சொல்கிறவங்க, சாதாரணமாக வீதியாக போய் குறி சொல்கிறவங்க இன்றைக்கி அப்கிரேட் ஆகிருக்காங்க. என்னுடைய சமுதாயம் வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. ஆனால் ரோடாக போவாங்க, வெயிலாக இருந்தால் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துப்பாங்க. ஆனால் வாக்கு இருக்குது, இப்போ அந்த சொல் பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய சமுதாயத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலேருந்து இன்றைக்கி உலகத்துக்கே, தமிழ்நாட்டுக்கே தெரிகிற அளவுக்கு என்னை கொண்டு வச்சுருக்கிறது நான் ஐயான்னு நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, டாக்டர் ஐயா அவர்கள் காலத்துக்கு அப்புறம் எனக்கு அரசியலில் எதுவும் இருக்காதுன்னா போயிட்டு போகுது. ஐயா அவர்களை விட பெருசாக நான் எதையுமே பார்க்கல. ஐயா மூலியமா, ஐயாவோட பார்வையில், ஐயா காமிச்ச வழியில் தான் நான் அண்ணனையே பார்க்குறேன். அப்போது ஐயா ஒரு காலத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த அரசியலே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நீங்கள் தைலாபுரம் பக்கம் தான், பனையூர் பக்கம் போக மாட்டீங்க? இல்லைப்பா, ஐயோ அண்ணா, நான் ரொம்ப அவர் மேலே உயிரே வச்சுருக்கேன். அன்புமணி அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டு, அப்புறம் இப்போ கூட என்னோடய இன்ஸ்டாகிராமில் நேற்று கூட கேட்டாங்க, ஏஎம்ஆர் ஃபேன்னு போட்டிருக்கேன். நான் சொன்னேன், அவருடைய ஞாபகார்த்தமாக ஏஎம்ஆருங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து முரளி ரெஜிஸ்டர்னு ஒரு ஃபுட்பால் அகாடமி வச்சுருக்கேன். ஆனால் அவர் மேலே இருக்க அந்த ஈர்ப்பில் தான் ஏஎம்ஆர்னு வைக்கிறோம். ஸோ நான் எப்போவுமே அவர் மேலே உயிரே வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி இப்போது ஐயா வாழ்கிற காலத்திலேயே நம்ம அரசியலில் இருக்கோங்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அப்போ டாக்டர் ஐயா வாழ்கிற காலத்தில் அவரு கூட நிற்கிறது தான் நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயா தான் இது எல்லாத்தையும் உருவாக்குனார். ஐயா தான் அன்புமணி அண்ணாவை நம்ம காமிச்சார். ஐயா தான் வந்து நமக்கு வந்து 2 முறை சட்டமன்ற வேட்பாளராக, 1 முறை நாடாளுமன்ற வேட்பாளராக, இல்லை மாணவர் சங்கத்தில் மாநில பொறுப்பு கொடுத்து, மேடைகள் கொடுத்து, என்னை பேச வச்சு அழகு பார்த்தாருங்கிறத நான் உணர்வுபூர்வமாக நம்புகிறேன். எம்எல்ஏக்கெல்லாம் அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறத விட எம்எல்ஏ ஆகாத முரளி சங்கர் இவ்வளோ விசுவாசமாக இருக்காரு ஐயாவுக்கு. ஆனால் எம்எல்ஏ எம்பியை விட பெருசு நான் ஐயா கூட இருக்கிறது. டாக்டர் ஐயா அவர்கள் வந்து இந்த பதவிகள், இந்த பொறுப்புகள், இது எல்லாத்தையும் விட பெருசு. அப்படி ஒரு ஆளுமை அவர் வந்து இப்போ எப்படின்னா, இது சேலம் அருளை நான் சொல்லியிருப்பார்,
100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எல்லா காலனி பகுதிகள்லையும் எல்லா பொதுமக்களாலையும் ஆந்திராக்கள்லாம் எல்லா ஊருக்கு இப்போ நம்ம ஊரில் வந்து இது வந்து ஒரு அரசியல் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. காலனியில் மட்டும் அம்பேத்கர் சிலை இருக்கும், ஊரில் இருக்காதுங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. தவிர நான் ஆந்திரா கர்நாடகாலாம் சகஜமாக ட்ராவல் பண்ணுறேன், படிச்சிருக்கோங்க. அப்படிங்கிறனால ஊர்லேயே கூட அம்பேத்கர் சிலை இருக்கும். இப்போ 115 120 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இப்படி கொண்டாடுறாங்க இல்லையா? இதை வந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் ஐயா அவர்களை கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ப்ரெசென்ட்ல அப்படிப்பட்ட ஒரு டைனமிக் லீடரை கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நிறைய பேருக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து பொறுப்பு கொடுக்குறாரு, அவங்களெல்லாம் நீக்கிறாரு. ஆனால் உங்களை நீக்காம அன்புமணி வச்சிருக்காரு. என்ன காரணம்? அண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் ஸ்லீப்பர் செல்லாக எதுவும் இருக்கீங்களோ? ஸ்லீப்பர் செல் இல்லை, ஆக்சுவலாக அண்ணா வந்து யாரையுமே அப்படி தூக்கலைங்க. யாரையாவது ஐயா வந்து இல்லை இவர் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து தூக்கிட்டாரு, இல்லை வந்து இவர் தொடர மாட்டாருன்னு சொல்லி வருதுன்னா அவங்க தொடருவாங்கன்னு அவர் அறிக்கை தரதா சொல்கிறாரு. தவிர என்னது அண்ணா அவர்கள் வந்து அப்படி யாரையுமே தூக்கல. ஏதாவது அண்மையில் முகுந்தனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அவனெல்லாம் எதுக்கு நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லி அன்புமணியே வந்து கேட்டதாக நம்ம வந்து செய்திகளில் பார்த்தோம். அப்போது ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய முகுந்தனோ முரளி சங்கரையோ அன்புமணி எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ முகுந்தனை வேண்டான்னு நினைக்கிறாரு, ஆனால் வந்து முரளி சங்கரை தொடரணும்னு அன்புமணி நினைக்கிறாருன்னா அப்படி என்ன நீங்கள் வந்து அன்புமணி மேடையிலேயே அண்ணா அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இப்போ தானே வந்திருக்காரு, எதுக்கு அவசரம்னு கேட்குறாரு. ஆனால் நீங்கள் ஐயாவோட சூழ்நிலேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐயா அவர்கள் கிட்ட வந்து இப்போ எல்லாருமே இங்கே எனக்கு தெரியலைங்க, எனக்கு பெருசாக ஃபேமிலி அவங்களுடைய ஃபேமிலி நாலேஜ் கிடையாது. பட் எல்லாரையுமே பார்த்துருக்கேன், விஷ் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன்னா கூப்பிடுவாங்க போயிருக்கேன். பட் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சமீப காலங்களில் ஐயா அவர்களை பார்க்க போகும்போது சாயந்தர நேரத்தில் தனிமையாக இருக்கார். அப்போ ஐயா என்ன யோசிச்சாருன்னா, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக போகணும், அவர் எங்கள் சின்ன ஐயா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போகணும். அப்போது நம்ம கூட வந்து யாராவது உறுதுணையாக ஒருத்தர் இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும். நிறைய பேர், ஏன்னா இப்போ என்னுடைய பட்டியல் சமையல் நிறைய பேர் வந்து பதவி உடனே எம்எல்ஏ உடனே அப்படி போயிடுவாங்க, வேறு கட்சிக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் நிறைய ஐயா சொல்லுவார். துரோகங்கிற வார்த்தை, விசுவாசங்கிற வார்த்தையே ஒரு மாதிரி பிடிக்கலன்னுலாம் சொல்லுவார் ஐயா. அந்த மாதிரி இருக்கும்போது தன்னுடைய பேரனை பக்கத்தில் வச்சு அரசியல் சொல்லி கொடுத்து அப்படியே கூட கூட்டிகிட்டு வரணும், அவருக்கும் கொஞ்சம் துணையாக இருக்குங்கிற மாதிரி நினச்சாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணா அவர்கள் வந்து என்னையும் முகுந்தன் அண்ணாவையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்கல. முகுந்தன் அண்ணாவுமே கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதமாக 10 மாதமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். என்னுடைய தேர்தல் நேரத்திலேயே எனக்காக வந்து வேலை செஞ்சார், எல்லாம் வந்து ஓட்டு கேட்குறதுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்தலாம் எல்லாம் பார்த்தா இருந்தாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ தானே கொஞ்ச நாள் ஆகுது, நல்லா உழைச்சவங்க யாருக்காவது கொடுங்கிறது தான் அங்கே சொல்கிறாரு. ஆனால் அந்த மொமெண்ட்டில் அங்கே சொன்னது வந்து அது அவ்வளோ பெருசாக பர்ஸ்ட் அவுட் ஆகி அவங்க 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி ஒரு கட்டமைப்பு எல்லாம் மீடியாலெலாம் வந்தனால அது பெருசாக தெரியுது. ஆனால் அண்ணா அவர்கள் வந்து ஜனநாயக ரீதியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா அவர்கள்கிட்ட யாராவது உழைச்சவங்களுக்கு கொடுப்போம். இன்னும் அதனாலதான் உங்களுக்கு எந்த ஒரு பதவி நீக்கம் சம்பந்தமான விஷயம் வந்து அவர் தரப்புல இருந்து எதுவும் வரும் அப்படி கூட இருக்கலாங்க. ஏன்னா 10 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கான், நம்ம கூடயே இருந்திருக்கான் முரளி சங்கர்ன்றது என்ன தப்பு இருக்கு? ஐயா அவர்கள் சரியான தேர்வுன்னு கூட அண்ணாவை நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க வந்து பொதுச் செயலாளராக இருக்கீங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் பேசுனீங்களா, இல்லை ஏதாவது விஷ் எதுவும் வந்துச்சா? தொலைபேசியில் பேசினேன். என்கிட்ட அதான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஃபோன் பண்ணி என்கிட்ட எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் போய் இதை சரி பண்ணலான்னு கேட்பாங்க. நான் யோசித்து பார்ப்பேன், நம்ம போய் சரி பண்ணுற அளவுக்கு இது என்ன சாதாரணமாக 2 பேரும் சண்டையா இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு. ஐயா எப்படி சொல்கிறாருன்னா, என் மகன் பையன் பிரச்சனை கிடையாது, இது நான் ஒரு நிறுவனர், ஒரு தலைவர், இது நிர்வாகிகள் பிரச்சனை அப்படின்னு. சரி, அப்போ அதை உரிமையாக எடுத்து அதிகாரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இது இல்ல, அதிகாரம் தான் அதிகாரம் அதிகம் அப்படின்னு இல்ல. அது வந்து இப்ப அந்த மாதிரி உங்களோட புரிதல்ல நான் கேட்கிறேன். மக்களும் வந்து என்ன கன்ஃபியூஷனா இருக்காங்கன்னா, இது அப்பா மகன் பிரச்சனையா, இல்ல அதிகாரம் சம்பந்தமான பிரச்சனையா, இல்ல தேர்தல் கூட்டணி சம்பந்தமான பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வியில இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அண்மையில திமுகவுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் நினைக்கிறேன் தர்மபுரியில பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பார்க்கக்கூடிய மக்களும் உங்க தொண்டர்களும் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான சூழல்ல இருக்காங்க. இல்லை என்னன்னா, ஐயா கிட்ட போயிட்டு பேசுகிறவங்க பொறுத்து இருக்குது. இப்போது கட்சி சாராத மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லை வந்து அரசியல் சாராதவங்க இருக்காங்க, அவங்க போய் பேசுகிறாங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் எதுக்கு இந்த பிரச்சனை, இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லும்போது அப்பா பையன் சண்டை தானே முடிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லுவாங்களே தவிர, ஐயா அவர்கள் இது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாருன்னா, நான் போட்ட தலைவர் ஒரு 5-6 வருஷமா 7 வருஷமா சரிவை சந்திக்குது நான் நினைக்கிறேன். அவர் ஐயா சொல்கிறது நினைக்கிறேன். அப்போது இதை நான் சரி செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் வந்து தலைவராகி அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் செயல் தலைவராக தமிழ்நாடு முழுசாக சுற்றி வரட்டும்,
வேலை செய்யட்டும், மக்களை பார்க்கட்டும். நான் வீட்டில் எங்கள் தோட்டத்தில் இருக்கேன், நிர்வாகிகளை நான் சந்திக்க வராங்க, நான் போய் நிர்வாகிகளை சந்திக்கிறேன், நான் வந்து கட்சியை வலுப்படுத்துகிறேங்கிற மாதிரி தான் ஐயா நினைக்கிறார். இதை எனக்கு நம்மக்கிட்ட பெரியவங்க சொல்லும்போது, கட்சி சாராத அரசியல் சாராதவங்க சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்பா பையன் சண்டை சரியாயிரும் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லுவாங்க. கட்சி ஒரு பொதுச் செயலாளராக அங்கேருந்து நான் ஐயா கிட்ட கேட்குறது என்னென்னா, இதை நான் வந்து நிறுவனர், நான் தான் தலைவர்லேருந்து பொதுவாக எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். அப்போது இதில் ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நான் வந்து இல்லை இது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இது அவங்க பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை வந்து ஒரு மாநில துணைத் தலைவராக இப்போ மாநில துணைத் தலைவங்கிறது எங்கள் கட்சியில் வந்து வன்னியர்களுக்கு கொடுக்கறதில்ல. வன்னியர்களால் வன்னியர் சங்கத்திலிருந்து உருவாகி ஒரு அரசியல் அதாவது தேர்தல் அதிகாரத்தை பிடிச்சா தான் நம்ம இடஒதுக்கீடு பிடிக்க முடியும்னு வந்தது தான் பாமக, அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மாநில துணைத் தலைவருங்கிறத வந்து வன்னியர் அல்லாது மற்ற சமுதாயத்துக்கும், மாநில துணை பொதுச்செயலாளருங்கிறது வன்னியர்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருந்தது. அது அதுக்கப்புறம் மாநில துணை பொதுச்செயலாளர் கலைச்சிட்டாங்க. இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி ஐயா வந்து ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒவ்வொரு கட்டமைப்போட இதையும் யோசிச்சு தான் இதை பண்ணுறாரு. இதை அப்படி தான் பண்ணார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ராமதாஸ் வெர்ஷன். அன்புமணி வெர்ஷன் என்னவா இருக்குது, அவர் ஏன் வந்து இதில் மாற்று கருத்து வைக்கிறார்? உங்கள் கட்சிக்காரங்க அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விஷயத்தின் மூலமாக என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க? அன்புமணி என்ன சொல்ல வர்றார்? இல்லை, அண்ணா என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து இப்போ லீடராக ஒரு 3 வருஷம் ஆனதுக்கப்புறம், இல்லை இன்ஃபேக்ட் நானே எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறேன். அண்ணா வந்து நம்மளுடைய லீடர் ஆகிட்டார். இப்போ ஜிகே மணிக்கிட்ட இருந்து அவர் அண்ணா கிட்ட போயிருச்சுங்கிற மாதிரிலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணா என்ன நினைக்கிறாருன்னா, நான் எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டு தானே இருக்கேன், என்னுடைய கண்ட்ரோலில் ஃபுல் கண்ட்ரோலில் வரல. ஏன்னா இப்போ வந்து நானே வந்து இப்போ நிர்வாக குழு, இப்போ பொதுக்குழுலாம் வந்து எல்லாம் முடிவு பண்ணி சொல்கிறத வந்து நானே செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன், நானே டேரெக்டாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேலை செஞ்சால் நல்லா இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ராமதாஸ் குற்றச்சாட்டு என்னன்னா, நான் ரூமுக்குள்ளேயே இருக்கணும், தைலாபுரத்துக்குள்ளேயே இருக்கணும், அதை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறதான் பிரதானமாக அவர். இல்லை, இது அரசியல் பொறுசலாக நானும் என் காதுக்கு வருதுங்க. ஏன்னா நானும் டிவி பார்க்குறேன், எல்லாத்தையும் கேட்குறேன். ஆனால் ஐயா பக்கத்தில் போய் உட்காந்து, ஐயா இந்த மாதிரி ஒரு சொன்ன முரளி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, கட்சியோட கட்டமைப்பு என்ன, அடுத்த திட்டங்கள் என்ன, பணிகள் என்ன, அதை பற்றி நீ பேசுகிறத இங்கே பேசு, இதெல்லாம் நான் இருக்கேன், நான் சரி பண்ணிடுவேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை நிறுத்திடுறார். நிர்வாகிகளே சில பேர் மாவட்ட செயலாளர்களோட கூட்டத்திலலாம் எடுத்து யாராவது பேசினாங்க. சரி, நீங்கள் ராமதாஸ்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறீங்க, அன்புமணிகிட்ட நீங்கள் எதாவது பேசுனீங்களா? இல்லை இது தொடர்பாகவோ அல்லது உங்கள் பொறுப்பு தொடர்பாகவோ எதாவது பேசுனீங்களா? பொதுவாகவே அண்ணா அவர்கள்கிட்ட ரொம்ப லிமிட்டடாக தான் பேச முடியும். ஏன்னா அவங்க வந்து வெரி பிஸி, பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக இருக்காரு. அப்படின்னா இந்த பொறுப்பு வாங்கினதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தான் வந்து அன்புமணிகிட்ட பொதுவாக ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்படுது. ஒரு பொது இடத்துக்கு அவர் போகிறாருனாலும் ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும்தான் பேச முடியும், மக்கள்கிட்ட ஒரு கனெக்டிவிட்டியாக இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அது உண்மைதானே? தருமபுரியில் இருந்திருக்கேன், அதாவது மாணவர் சங்க மாநில செயலராக இருந்திருக்கேன். அப்போ நேட்டிவ் தருமபுரி தான். அப்போ அங்கெல்லாம் அப்படிலாம் எனக்கு அந்த மாதிரி இருந்ததில்லை. இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு மீடியா கட்டமைக்குதா, இல்லை வேறு யாராவது ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்களா, இல்லை ரூமர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணா வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு வெண்பாவுக்கு வந்து சாக்லேட் கொடுத்து விளையாடிட்டு இருப்பார். அவ்வளோ நேரம்லாம் ஒதுக்குறாரு, நேரம் ஒதுக்கி எல்லாம் பண்ணுறாரு தான். ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு மீடியாவில் குறிப்பிட்ட மீடியாவை குறிப்பிட்ட யாரையும் சொல்லலை, ஜென்ரலாக இது கட்டமைக்கப்படுற ஒன்று தான். நல்லா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாங்க அவர். இல்லை, 3 பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தங்க வந்து தவறான ஒரு பாதைக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. அந்த 3 பேர் யார்? இப்போது அருள் ஒருத்தரை வந்து இப்போ நீக்கியிருக்காங்க. சட்டப்பேரவைக்கு போய் கொறடாவாகவும் அருள் தொடர்னால அவருக்கு பொதுவாக வேற ஒரு நபரை போடணும், மயிலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட செய்தியா வருது. இல்ல அப்போ 3 பேர்த்துல அருள் ஒருத்தர், இன்னும் 2 பேர் யாரு ஐயாக்கு தவறான ஆலோசனை கொடுக்கறது? அதுல முரளியும் வராரு போல இருக்கு. இல்ல இப்படிதான் சொல்லிடுவாங்கன்னு பயமா இருந்தது. இல்ல, ஐ எம் இன்வைட்டிங் யூ, நீங்களே வாங்க, என் கூடயே வாங்க, நான் ஐயா கிட்ட அனுமதி வாங்குறேன், நீங்கள் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசி பாருங்கள். இல்லை அவர் இப்போ ரீசெண்டாக கொடுத்த நேர்காணல் பாருங்கள், ஹீ இஸ் ஹேவிங் ஸோ மச் கிளாரிட்டி. ஐயா கிட்ட போய் நம்ம யாருமே இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாதுங்க. ஐயா இவன் வந்து நல்ல பையன், அவனுக்கு பொறுப்பு போடலாம், ஏன் அப்படின்பா. எனக்கும் என் தந்தைக்கும் ஒரு சின்ன இந்த எலெக்ஷன் தோல்வி தாக்கம் அதெல்லாம் அப்போ புதுசாக வந்தப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தப்போ கூட ஐயாட்ட போயிட்டு, ஐயா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனைங்க ஐயா அப்படின்னா, உடனே வந்து அவர் என்ன சொல்லணும், நான் கட்சியில் இருக்கேன், எனக்கு ஃபேவரா, அப்படியா உங்கள் அப்பா அப்படி பண்ண எப்படி பண்ண அப்படி தானே சொல்லணும். ஏன் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்பார். ஸோ சம்மன் தீர ஆராய்ஞ்சு கவனித்து உள்வாங்கி, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோன்னா கூட சரி நான் யோசித்து சொல்கிறேன் போன்னு தான் சொல்லுவார். யோசிப்பார், சிந்திப்பார். ஐயா வந்து ஐயாவை யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. அதெல்லாம் சும்மா இப்போது அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தலைமை நிலை இருக்கார், பக்கத்தில் வந்து ஒரு ஆசிரியர் இருக்கார், இல்லை எல்லாம் சொல்கிறாங்க, அருளனாவெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா,
அவங்களே அப்படி திரும்பி பார்த்தாலே பயந்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஐயா. நீங்கள் வாங்க, நீங்களே வந்து நேராக பேசுங்க ஐயா கிட்ட. ஐயாட்ட கண்டிப்பா பேசணும். ஐயா வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த தொடர்ந்து ஒரே கேள்வி வைக்காதீங்க, ஆக்கப்பூர்வமாக ஏதாவது கேளுங்கன்னு சொல்றாரு. அப்படி நீங்கள் உண்மையிலேயே அவர்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் பேசுவார். த்ரோட் மட்டும்தான் நீங்கள் பார்க்கும்போது அந்த கரகரன் இருக்குமா தவிர மற்றபடி ஃபுல் ஆஃப் பேஷன், ஸ்பிரிட், எனர்ஜியோட இருக்காரு ஐயா. இந்த பிரச்சனைக்கான முடிவு எப்போதான் வரும் அப்படிங்கிறதான் எல்லாத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. போக்க பார்த்தா கிட்டத்தட்ட வந்து இது பாமகவா உருவாயிருமா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் வருது. ஆனால் அந்த மாதிரி போகாது. இது வந்து அண்ணா அவர்கள் வந்து இதை நிச்சயம் சரி செஞ்சிடுவார்னு நம்புகிறோம். அண்ணாவும் ஐயா அவர்களும் இதை பேசி சரி பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ஆனால் இதில் என்னென்னா, இது வந்து அதிக பிரசங்கித்தனமாக நானும் அதில் பேச முடியாது. அவங்க எங்களுடைய லீடர்ஸ். என்னுடைய பொதுச் செயலாளராக என்னுடைய வேலை வந்து கட்சியோட கட்டமைப்பையும் திட்டங்களையும் பார்க்குறது தான். நிர்வாகிகளை வந்து போய் சந்தித்து அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஈவன் தோ நான் வந்து பார்ட்டியில் அல்டிமேட் ஒரு போஸ்டிங்கில் இருந்தாலும், ஆனால் ஐயாவும் அண்ணாவும் வந்து தே ஆர் லைக் தி ஐயர் என்ன சொல்கிறது, டாப் மோஸ்ட் அப்படி சொல்லலாம். அதாவது எங்களுடைய இமயமலையில் அவங்க தான் உச்சின்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ளே நான் கருத்து சொல்ல முடியலனாலும் அந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணா அவர்கள் வந்து ஐயா ஏன்னா ஐயா வந்து அந்த பின் வாங்க மாட்டாருங்க. நான் பார்க்கறதுல இந்த 10 வருஷமாக பார்க்குறேன். எனக்கு முன்னாடி 25 வருஷமாக 30 வருஷமாக பார்க்குறவங்க இருக்காங்க. டாக்டர் ஐயா வந்து பின்னாடி அந்த நான் வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறேன், நான் பின்னாடி போகிறேங்கிற இதே கிடையாது. ஐ திங்க் அண்ணாவை தான் இதை வந்து சால்வ் பண்ணிடுவாருன்னு நம்புகிறோம். எல்லாரும் எப்போ வந்து தைலாபுரம் அன்புமணி வருவார் அப்படிங்கிறதா. அது அவருடைய வீடு. அவர் எப்போலாம் வருவார் போவாருங்க. ஆனால் அந்த இந்த சூழ்நிலை அந்த மாதிரி அவங்கள அப்படி அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. 2 பேரும் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் ஐயாவை பார்க்க நிச்சயமாக அன்புமணி நான் வருவார், இது சரியாயிரும் நாங்கள் நம்புகிறோம். பூம்புகார் மாநாடு வந்து நடைபெற இருக்குது. இது தொடர்பான பணிகள்லாம் கூட நடந்துட்டு இருக்கு. நானே வந்து நேரடியாக விசிட்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொன்னார். அப்போது பாமக சார்பாக தான் இந்த பூம்புகார் மாநாடு வன்னியர் சங்கம் சார்பாக நடத்தப்படுகிறது. அப்போது அந்த நேரத்தில் அன்புமணி கூட இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்துக்குள்ளே 48 நாளுக்குள்ளே இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்படுது தானே. இல்லை இன்னொன்று ஏன்னா இப்போ ராமதாஸ் வந்து இந்த நிகழ்ச்சி குறித்து பேசுகிறாரு, இன்னும் வந்து அன்புமணி பேசல. அவர் ஆல்ரெடி வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணி நடைப்பயணம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த மாநாடுங்கிறது வன்னியர் சமுதாயத்துக்காக, அது மட்டும் இல்லாமல் பாமகவில் இருக்கக்கூடியவங்கலாம் பங்கேற்கணுங்கிறது தான் ராமதாஸோடைய விருப்பமாக இருக்குது. அப்போ அதில் அன்புமணி பங்கேற்பாரா அப்படிங்கிற ஒரு ஐயா வந்து இவங்க தான் பங்கேற்கணும், அவங்க தான் பங்கேற்கணும்லாம் எங்கேயுமே அந்த மாதிரி டேர்ம்ஸே இல்லைங்க. இது பொதுவாக அந்த வன்னியர் சங்கம் வந்து நடத்திக்கிட்டு இருந்த மாநாடு. இது அந்த மகளிர் சங்க மாநாடு வந்து நடத்துவாங்க ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகாரில். அதை ஆய்வு பண்ண ஐயா அவர்கள் போகும்போது நானும் தான் கூட போகிறேன். இட் இஸ் லிமிட்டட் டு ஸ்பெசிஃபிக் பர்சன்லாம் இல்லை. அண்ணா அவர்களும் கலந்துப்பார் நாங்கள் இப்போவும் நம்புகிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் ஐயா வந்து யாரையுமே இப்போ இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது, அவங்க ஏன் வராங்க இவங்க அப்படிலாம் கேட்டதே கிடையாது. ஐயா பொதுவாகவே அங்கே நம்ம போகிறோம் இல்லைங்களா, ஹேட்டடே இருக்காது. நம்ம அவர்கிட்ட பேசும்போது ஹேட்டடே இருக்காது, நெகட்டிவிட்டி இருக்காது. இப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயாவும் திருமாவளவனும் பயங்கரமான அப்படியே நேராக பாக்ஸிங் பண்ணுறவங்க அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட எப்போ பேசினாலும் நீயே சொல்லுப்பா, எல்லாம் நம்மலாம் சேர்ந்து பயணிக்கலாம்னு சொல்லு. நான் வந்து இப்போ தான் 10 வருஷம் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச திருமாவளவன் அண்ணனோட அனுபவத்திலேயே அவ்வளோ 10 வருஷங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் ஐயாவோட அவர் அதிகமாக பயணிச்சிருக்காரு. ஆனால் என்கிட்ட சொல்லுவார், நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கலாம். யாரையுமே வேண்டான்னு சொல்கிறதில்ல, யாரையுமே தப்புன்னு சொல்கிறதில்ல, யாரையும் திட்டுறதில்ல. அது ஒரு ஸ்டேஜுக்கு எப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா யாரையும் இழிவுபடு அப்படி நினைக்கிறார் ஐயா. அப்போது இந்த மாநாட்டுக்கு அண்ணா அவர்கள் வருவாருங்கிறது ஒரு எங்களுடைய மிகப்பெரிய ஆசை. வருவார்னு நம்புகிறோம். இன்னைக்கு தாவேகாவுடைய மாநில செயற்குழு கூட்டம் வந்து நடைபெற்று இருக்கு. ஒரு பக்கம் இளைஞர்கள் பெருவாரியாக பாமகவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம கடந்த கால தேர்தல் ரிசல்ட் மூலிமா நம்ம பார்த்துருக்கோம். இப்போது விஜயனுடைய வருகை பாமகவை பாதிப்பதற்கான சூழல் இருக்கிறதா நீங்கள் கருதுறீங்களா? நிச்சயமாக இல்லைங்க. நம்ம இப்போ அவர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஹீரோ எல்லாமே இருக்காருனாலும் நிஜமாகவே நிஜ வாழ்க்கையில் அதே அவர் பேசின எல்லா கருத்துக்களையும் அவர் பண்ண அந்த படத்தை திரையில் பண்ண போராட்டங்கள்லாம் அன்புமணி நான் நிஜமாகவே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாதிப்பெல்லாம் வராது. ஆனால் நல்ல பெருவாரியான இளைஞர்கள் வந்து திமுகவில் இருந்தெல்லாம் போகிறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். திமுகலேருந்து பாமகலேருந்து சில பேர் போகிறாங்க. சிலர் அதை பற்றி அடுத்த கூட்டம் வந்து அவருடைய அந்த பூத் கமிட்டி கூட்டம் தருமபுரியில் நடக்க போகுது இல்லை அப்படின்லாம் கூட செய்தி வருது. நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்ணீங்க. சிலர் தான், சிலர் எப்போவுமே போவாங்க. பாட்டாளி மக்கள் ஒரு 10 பேர் போகிறாங்க. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வர நியூஸ் வந்து நாங்கள் கேள்விப்படுவோம். இல்லை இப்போ தொடர்ந்து இந்த பிளவா வேறு இருக்கிறது இன்னும்
ஒரு 10 பேர் சேர்ந்து போகிறது வாய்ப்பே இல்லை. நான் தான் ப்ரூஃப். நான் வந்து இப்போ அந்த தென் மாவட்டங்கள்லாம் பயணித்தேன் இல்லைங்களா, முன்னை விட அதிகமாக ஆரவாரமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மேலே நடக்கிற அந்த இஷ்யூவே தெரியல. சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்குது. சிலர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஆனால் டீ கடையெல்லாம் கேட்குறாங்கண்ணே என்னென்ன சொல்கிறேன்னா, ஐயா சின்னையாவது தானேப்பா அதெல்லாம் சரியாயிருன்னு சொல்லுப்பாங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோமா தவிர, இளைஞர்களோட பலம் வந்து கூடிட்டு தான் இருக்குது பாமகவுக்கு. விஜய் வருகையினால இளைஞர்கள் வந்து தாவேக்காவுக்கு போக மாட்டாங்க. பாமகல இருந்து நிச்சயமாக போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஐயா மேலே இருக்க, நீங்கள் கிரவுண்டுக்கு போய் பார்க்கும்போது ஐயா மேலேயும் அண்ணாவர்கள் மேலேயும் பயங்கரமான ஈர்ப்பு இருக்குது. அவங்க ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிறாங்க ஐயாவை அண்ணாவெல்லாம். அதனால் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயாவது மைன்யூட்டாக மைக்ரோஸ்கோப்பிக்காக யாராவது போகிற மாதிரி தெரியும். பட் அதை விட அதிகமாக டு பி ஓட்டர்ஸ் இல்லை இன்னும் 1 இயரில் ஓட் பண்ண போகிறவங்க, நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ண போகிறவங்களாம் நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. நான் மாணவர் சங்கத்தில் இருந்திருக்கேன் இல்லையா, ஸோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இது. அதான் இப்போ நீங்கள் பாமக தொண்டர்களுக்கும் மற்ற பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் நீங்கள் சொல்ல வர்றது என்னவா இருக்கும் இந்த விஷயம் குறித்து, உங்கள் கட்சி குறித்து? 2026 நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கம் போல் யார் கூட யாரை கை காட்டுறாங்களோ, யார் கூட நிற்கிறாங்களோ அவங்க தான் ஆளுங்கட்சியாக வருவாங்க. எதுவாக இருந்தாலும் டாக்டர் ஐயா அவர்கள் வந்து இந்த சூழ்நிலையை வந்து கைமீறி போக விட மாட்டார். அண்ணா அவர்களும் சரி செஞ்சார். ராமதாஸ் அவர்கள் நேற்று ப்ரெஸ் மீட் போது திமுக கிட்டத்தட்ட 5 கோரிக்கைகள் வச்ச மாதிரி நான் செய்தி அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தேன். திமுக கொஞ்சம் நெருக்கம் காட்டுற மாதிரி இருக்கே ராமதாஸ் அவர்கள். இல்லை, ஐயா வந்து நீங்கள் கலைஞர் அவர்கள் காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஐயா வந்து கூட்டணியில் இருக்கும்போதே விமர்சனம் பண்ணுவார். அப்போ அது கலைஞர் அவர்களே இந்த தைலாபுரத்துலேருந்து எனக்கு தைலம் வருதுன்னெலாம் சொல்லி அதை சொல்லியிருக்கார். நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா அவர்கள் வந்து விமர்சனம்ங்கிறது கூட்டணியில் இருந்தாலும் வைப்பார், கூட்டணியில் இல்லைனாலும் வைப்பார். அது சரியான விஷயம்னா பாராட்டுவார். அதான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு தவிர இது அந்த நெருங்குறாங்க பக்கத்தில் வராங்க போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக தூண்டுதல் பேர் தான் இது நடக்குதுன்னு சொல்லி இல்லை எம்எல்ஏக்கள் சொல்லும்போது அப்போ அண்ணா அவர்கள் சொன்னார் இல்லையா, அது வந்து உண்மையிலேயே திருஷ்டி பட்டுருச்சு தான். எங்களது அந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம், அது வந்து திருஷ்டி பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க தான். அதனால் திமுகவுக்கு இதுக்கெல்லாம் இது சம்மந்தம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச சம்மந்தம் இல்லை. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.